இப்போ சுரக்காய் கூட்டு வந்து சமைக்க போகிறோம். சுரக்காய் கூட்டு செய்யணும்னா ஃபஸ்ட்டு இது மேலே தோல் இருக்கும் இல்லையா, அந்த சுரக்காய் மேலே அந்த தோல் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த பீலர் இருக்குல்ல, எல்லார் வீட்லேயும் அந்த பீலர் வச்சுருப்பீங்க. அந்த பீலர்மா காய்மா ஸோ பாருங்கள், பீலரை அந்த பீலர் வச்சு தான் பீல் பண்ணுறோம். பீல்னா உரிக்கிறது, அந்த தோலை உரிக்கிறோம். அப்படியேங்கப்பா, இந்த தோல் உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை போல இருக்கு. கொஞ்சம் அப்படியே பொறுமையாக என்ன பண்ணுறோன்னா ஒன்று ஒன்றா அந்த தோலை உரிச்சிடுறோம். தோலை மட்டும் உரிச்சிட்டிங்க, நீங்கள் கூட்டு செஞ்சிடலாம் டக்குன்னு. தோல் உரிக்கிறது தான் இப்போ சேலஞ்சிங்கான விஷயமே. தோலை உரிச்சாச்சு. இப்போ அடியில் இருக்கதா கம்மி இப்படி கம்மி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும்ல, ஏன்னா சுரக்காய்க்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சோம். பாருங்கள், சுரக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா, சுரக்காவை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு, டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். கூட்டுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து வேக வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிறுபருப்பை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. இது மாதிரி சூடு பண்ணும். ஒரு காலி பாத்திரத்தில் சிறுபருப்பை போட்டு நல்லா அப்படி வறுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வறுத்த பருப்பு இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு சூடாக இருக்கும்போது கை வைக்க முடியாது, நல்லா கரண்டியால் இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கீழே ஊற்றியாச்சு நல்லா. இப்போ வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணி என்ன பண்ணணும்னா ஊற்றி நல்லா சூடு பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வேகட்டும். ஓகேங்களா, ஸோ சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலான ஒரு விஷயம், உடனே தள்ளி பிடிச்சிடும். அதனால் எப்பவுமே இது மாதிரி கடாயில் வந்து போட்டு வதக்கிடுங்க. தண்ணியை இருத்துட்டு கடாயில் போட்டு இதை நல்லா
வதக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக போட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியான பொருள், அதனால் வதக்கிறது நல்லது. நீங்களும் சுரக்காய் கூட்டு செய்கிறீங்கன்னா இந்த மெத்தட்லையும் சமைச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பருப்பு வேக போட்டோம் இல்லையா, அதில் வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துட்டு இருக்கு பருப்பு. இப்போ பாருங்க, அந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, இதை எடுத்து அந்த குண்டால கொட்டணும். கொட்டினதுக்கப்புறம் அதுவும் நல்லா வேகும் அந்த தண்ணியிலேயே. பாருங்க, வதக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த பாத்திரம் பருப்பு வேக வச்சோம்னா அந்த பாத்திரத்தில் இந்த காய் எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளறி விட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த தண்ணிலேயே நல்லா அந்த காய் சுரைக்காய் வந்து நல்லா வேகும். வந்து நல்லா வெந்து போன அந்த சுரைக்காயை இறக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்தது தாளிக்கணும். தாளிக்கணும்னு என்ன பண்ணோம்னா, இது மாதிரி ஒரு வானலில் சமையல் எண்ணெய் வந்து ஊற்றணும். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். சுரைக்காய் கூட்டு தயார் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுரைக்காய் கூட்டில் ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கும். உடனே வந்து கடுகு எல்லாம் போட்டுரும். ஓகேங்களா? ஏன் தாளிக்கிறது கடுகு போடணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அது நல்லா பொரியணும். போட்ட கடுகு நல்லா பொரியணும். நல்லா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டோம். நல்லா வதக்கும். லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குயிக்காக வதங்கும் வெங்காயம். அடுத்தது நறுக்கி வச்சு தக்காளி வந்து போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருந்த தக்காளி அப்படின்னு போட்டு நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை வந்து போட்டால் ரொம்ப நல்லது. பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து கொட்டிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போடணும். போட்டு இது மாதிரி கிளறி நல்லா விட்டுக்கணும். இப்போ இது கொஞ்சம் சுண்டி வரணும்ல, இது கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா சுவையான சுரைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. பாருங்க, எவ்வளோ சூப்பராக உடனே ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இது மாதிரி சுரைக்காய் கூட்டு தயார் பண்ணுவேன். இது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சூப்பராக கூட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக சுவையான சுரைக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிறுபருப்பு போட்டு இந்த சுரைக்காய் செஞ்சிங்கன்னா சுரைக்காய் கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.